ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி லாஸ்ட் ட்ரேடிங் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ அதன்படி போனால் லாஸ்ட் ட்ரேடிங்கில் ஓப்பன் வந்து 22,486, ஹை வந்து 22,537, லோ வந்து 22,427. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 22,513. இப்போ கொஞ்சம் ஒரு ஹையில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓப்பனுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட் கம்மியில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அதனால் நாளைக்கு எப்படி இருக்குன்றத மீன்ஸ் திங்கட்கிழமை எப்படின்றத இப்போ பார்த்துருவோம். அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்க போகிறது 22,500. இப்போ 22,500 கால் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 139, புட் ஆப்ஷன் 94. டோட்டலாக ஒரு 233 பாயிண்ட் ரேலி இருக்கிற மாதிரி தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இமிடியட்லி ரெசிடென்ஸு ஒன்றா இருக்க போகிறது 22,639, ரெசிடென்ஸ் 2ஆக இருக்க போகிறது 22,733. இப்போ சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 22,406, சப்போர்ட் 2 22,267. இப்போது ஹையர் லெவலில் கொஞ்சம் கிராசிஸாக இருங்க. எப்போ வேணாலும் மார்க்கெட் பட்டுன்னு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி 22,522க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுனா என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இதில் ரொம்ப முக்கியம் ஓப்பனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே செய்ய போகிறோம். ஓப்பனுக்கு மேலே இருந்தால் தான் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது நமக்கு 22,522. இதுக்கு மேலே இது எல்லாத்துக்கும் மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக கால் ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளோட ரெசிடென்ஸ் 1, 2 அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தால் அந்த இடத்துல வெளியேறிட வேண்டியது தான். அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக புட் ஆப்ஷன்ஸ் அதில் வந்து ட்ரேட் எடுத்துக்க வேண்டியது தான். இதோட நம்மளோட டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதன் பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் வரும், அதை பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.